மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம விஎஃப்எஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். வந்து விஎஃப்எஃபோட டைட்டில் என்னென்னா வந்து மூன் பிரின்ஸ், அதான் வந்து விஎஃப்எஃபோட டைட்டில். ஸோ வாங்க அதிக இன்ட்ரடக்ஷன்லாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து சவுத் கொரியாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வந்து விஇஓ வந்து அவங்க காதில் வந்து ஒரு இயர்ஃபோன் மாதிரி மாட்டிருக்காங்க. அதுலேருந்து யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து தெரியும்ல, நீங்கள் வந்து இப்போ இருக்கிறது வந்து சவுத் கொரியா ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் மிஷினை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அந்த இயர்ஃபோனில் நீங்கள் சிக்னல் அமிச்சா தான் வந்து எங்களால் வந்து உங்களை திரும்பி வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அதுங்காட்டி வந்து என்னன்னாலும் சரி அந்த இயர்ஃபோனை மட்டும் கழட்டிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இயர்ஃபோனில் வந்து நீங்கள் பேசினா தான் வந்து எங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிட்டுருக்காங்க. ஸோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி நான் இப்போ எங்கே போகணும் அப்படிங்கிறக்குள்ளேயே வந்து அவங்க அந்த சிக்னலை வந்து கட் பண்ணிட்டு போயிடறாங்க. அதங்காட்டி வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் அங்கேயே நடந்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து யோனோட ப்ரோ வந்து காமிக்கிறாங்க. யோன் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து யோன் உனக்கு இன்னும் எத்தனை நேரம் ஆகும், சீக்கிரம் வந்து வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ 2 நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேன் கேக்கை வந்து அப்படியே வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த அங்கே இருக்க மீட் வந்து கேட்குறாங்க, இருமா நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அதை வந்து நானே பார்த்துக்கிறேன், எனக்காக நீங்கள் ஒன்று மட்டும் செய்கிறீங்களா? எனக்கு வந்து ரைஸ் பால் வந்து செஞ்சு தரீங்க. எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து கேன்டீனில் கொடுக்குற ஃபுட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுங்காட்டி வந்து நீங்கள் எனக்கு ரைஸ் பால் செஞ்சு தாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு அவங்களும் சிரிச்சிட்டே வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் வந்து அந்த பேன் கேக்லாம் செஞ்சுட்டு வந்து சீக்கிரமாக வந்து போகிறீங்க. அங்கே போனோடனே உனக்கு இத்தனை நேரமா அப்படின்னு வந்து கத்துறாங்க. அப்போ உங்களோட ஸ்டெப் சிஸ்டர் வந்து வராங்க. அவங்க பேர் மியா. ஸோ அவங்க வந்து அதை பேன் கேக்கை வந்து சாப்பிட்டுட்டு இதெல்லாம் என்ன பேன் கேக்கோ, தினமும் இதே இதை செய்கிற, எனக்கு வந்து சாப்பிட்டு சலிச்சு போச்சு, வேறு எதுவுமே எனக்கு செய்ய தெரியாதா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டே டேபிள்லேருந்து அந்த பேன் கேக்கை தள்ளி விட்டுட்டு வந்து அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து உங்களை பார்த்து வந்து மறைச்சிட்டே, பாரு உன்னால் வந்து என் பொண்ணு வந்து சாப்பிட கூட மாட்டேன்றா, ஏன் உன்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாதா, இங்கேருந்து போய் என் கண் முன்னாடி இருந்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு திட்டுறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு வந்து பேர்டனாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லி வேறு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு வந்து பேர்டன் அப்படிங்கிற அந்த வேர்டை கேட்டோன்னே வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உங்கள் பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே வந்து உங்கள் அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வந்து அங்கேருந்து வெளியில் ஓடிடுறீங்க. உங்கள் பின்னாடியே வந்து நின்று யாரோ வந்து கத்திகிட்டே ஓடி வந்துட்டுருக்காங்க. பார்த்தா அந்த மேட் தான். இந்தம்மா வந்து சாப்பாடை வந்து நீ மறக்காமல் சாப்பிட்டு உன்னால் வந்து பிரேக் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண முடியலன்னா டைம்லேயே வந்து சாப்பிட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஆண்டி, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வாங்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. ஸ்கூலுக்கு போனோடனே வந்து கிளாஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு அப்போவே வந்து ரொம்பவே பசிக்குது, ஏன்னா நீங்கள் காலையில் சாப்பிடவே இல்லைல்ல. ஸோ அதுங்காட்டி உங்களுக்கு பசிக்குது. அப்போ தான் வந்து அந்த ஆண்டி சொன்ன ஞாபகம் வருது, கிளாஸ் டைமில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து சாப்பிடப்பாரு அப்படின்னு சொன்னது. அப்புறம் நீங்களும் வந்து அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி சார் பார்க்காத மாதிரி எடுத்து வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கரெக்டாக நீங்கள் சாப்பிடும்போது வந்து சார் வந்து திரும்பிடுறாரு. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பா தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆஹா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ உங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. யாரா அது வந்து சார் இல்லை, ஆனால் வேறு யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. யாரான்னு பார்த்தா உங்கள் பக்கத்தில் வந்து ஜிமின் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. இதில் வந்து ஜிமின் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி அந்த கேரக்டரை வந்து இது பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து அவர் தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் வந்து உங்கள் பின்னாடி இருந்து இன்னொரு சவுண்டு வேறு வருது, எப்படி நீ எங்களை விட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சவுண்டு வேறு வருது, இதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு வேறு சொல்லிட்டுருக்காங்க. அந்த வந்து யாருன்னு திரும்பி பார்த்தா ஜங்குக், அதுக்கப்புறம் வந்து மியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், லியா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க 2 பேர், 3 பேருமே. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கும் கூடு அப்படின்னு சொன்னோடனே வந்து நீங்கள் வந்து அவங்க டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்துறீங்க உங்களோட. அவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரேக் வந்துடுது. ஸோ நீங்கள் காரிடாரில் வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கீங்க. அவங்க 3 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட எதாக இருந்தால் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே இல்லாதப்போ நான் தனியாக இருக்கும்போது என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து என் ஜிமின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவான். பொசிட்டிவ் ஃப்ரெண்டாக இருப்பான். இப்போ அவன் எங்கே போனான்னு தெரில. எல்லாம் வந்து அந்த லியா வந்தக்கப்புறம் தான். அதுக்குன்னு அவளை வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது. அவள் என்னை விட ரொம்பவே அழகாக இருப்பாள், ரொம்பவே நல்ல பொண்ணு. அதுங்கடுத்து வந்து அவன் வந்ததுக்கப்புறம் ஜிமின் வந்து அவள் பின்னாடி போயிட்டான். என் கூட வந்து அவன் பேசுறது தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ வந்து உங்களோட ஷோல்டரில் அப்படியே பிடிச்சி உங்களை செவத்தில் வந்து பின் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். உங்கள் மேலே வந்து அந்த பையனை
எனக்கு வந்து க்ரஷ். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பையனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த பையன் தான் வந்து சொல்லிட்டுருக்கான், பேபி என்ன என்னை வந்து எப்போதாலும் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கான். அப்புறம் வந்து நான் எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தள்ளி போ அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி விட வந்து இது பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து அந்த பையன் வந்து சும்மா வந்து உங்கள் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு அவனை பஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவனை கையை வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி வரும்போது திடீர்னு அவனை வந்து என்ன பண்ணிடுறான்னா வந்து உங்களை வந்து அவன் மேலே இது பண்ணிட்டு அவனை வந்து செவுத்துல தள்ளுற மாதிரி வந்து பண்ணிடுறான். அப்போ வந்து கரெக்டாக உங்களோட ஸ்டெப் சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, மியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேறு வந்து வந்தனே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கா என் பாய் ஃப்ரெண்ட் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உங்கள் கூட சண்டை போடுது. நான் எதுவும் பண்ணல, நான் சொல்கிறத கேளு அப்படின்னே வந்து அந்த பையனை வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடான். ஏன் இப்படி பண்ணுறேன்னா தான் சொல்கிறல்ல, நான் வந்து எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு வந்து ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு அந்த பையன் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதே வந்து பொண்ணு நம்பிட்டு நீங்கள் சொல்கிறது என்னென்னு கூட கேட்காம உங்களை சப்புன்னு வந்து ஸ்லாப் பண்ணிடுறான். அப்புறம் வந்து நீங்கள் கீழே போய் விழுந்துறீங்க. அப்புறம் வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும்போது வாய மூடு, நீ வந்து வீட்டுக்கு வா, அங்கே வச்சுக்கிறோன்னே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். அந்த பையன் வந்து போகும்போது உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். அப்புறம் வந்து நீங்கள் அழுதுட்டு எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்து கிளாஸுக்கு மறுபடியும் போயிடுறீங்க. ஸோ வந்து உங்கள் வீட்டில் ஈவினிங் வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ரூமுக்கு போய் வந்து படுத்து தூங்கிறீங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் மார்னிங் ஆனோடனே வந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் ஸ்டெப் மாம் வந்து உங்களை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து எங்கே நீங்கள் வந்து குக்கிங் பண்ணிருக்கீங்க, அப்போ வந்து அவங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே வந்து நீங்கள் என்ன போய் கேட்குறீங்க. கேட்டோன்னே எங்கே வந்து என்னோடய பர்ஸில் வச்சுருந்த மணி எங்கே அப்படின்னு வந்து கேட்காங்க. நீங்கள் வந்து நான் பார்க்கல அப்படின்னே வந்து நீ தான் அதை திருடியிருக்க அப்படின்னே, இல்லை நான் திருடலை, நான் சொல்கிற நம்புங்க அப்படின்னே. அப்போ என்ன மேட்ஸ் வந்து திருடினாங்க அப்படின்னு சொல்கிறியா, அவங்க பேக்கில் நான் செக் பண்ணிட்டேன், இப்போ உன்னோடத்தை கூட எங்கே ஒழிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. இல்லை நான் வந்து என்னோடய பேக்லாம் கூட செக் பண்ணிக்கோங்க, ஆனால் நான் திருடல, என்னை நம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே என் மூஞ்சிலும் கொஞ்சம் முழிக்காது, இங்கேருந்து போய்ட்டு இங்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டு, நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து பேர்டனாக தான் இருக்கேன், எந்த வேலையும் உருப்படியாக செய்கிறதில்ல, வீட்டில் ரொம்ப தண்டமாக இருக்கேன், உன்னால் எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு வந்து ரொம்பவே ஹாஷாக திட்டிடுறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே அழுகையாக வருது. உடனே ஆனால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டோன்னே, எங்கேயோ போ, எனக்கு எங்கேயோ போய் செத்து போய், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, இங்கேருந்து முதல்ல என் மூஞ்சிலேருந்து முழிக்காமல் இங்கேருந்து ஓடி போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டினே உங்களால் வந்து அழுகையவே கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த உங்கள் ஸ்டெப் சிஸ்டர் வந்து என்ன உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இடியட் அப்படின்னு சொல்லி திட்டுறா. போதுமையா, இதுக்கு மேலே வந்து என்னை திட்டுறக்கு வந்து உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே வந்து நான் ஒன்றும் எதுவும் பண்ணல, அவன் தான் வந்து பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது, போதும் எனக்கு யார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்டிட்டு மறுபடியும் அங்கேருந்து போயிடுறா. நீங்களும் வந்து பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுறீங்க. வீட்டை விட்டு போனக்கப்புறம் தான் இனி நான் எங்கே போகிறேன், எனக்கு வேறு தங்கறதுக்கு இடமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் வந்து அப்போ தான் உங்களுக்கு தோணுது, இனிமேல் வந்து நம்ம யாருக்கும் வந்து வேலை செய்ய வேண்டாம், யாரும் நம்மளை வந்து திட்ட மாட்டாங்க, யாரும் வந்து நம்மளை வந்து அடிக்க மாட்டாங்க, இனிமேல் நம்ம ஃப்ரீ பேர்ட், நம்ம எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலின்னு வந்து நடு ரோட்லேயே வந்து சிரிச்சிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஐயோ, ஆனால் இப்போ நம்ம தங்கறதுக்கு ஏதாவது இடம் கண்டுபிடிக்கணுமே, அதுவும் இந்த நைட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த சேஃப்டி இல்லை வெளியில் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் நடந்து போய்ட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எங்கே வரீங்கன்னா ஃபாரஸ்ட் கிட்டே வந்து வந்துடுறீங்க. அந்த டவுன்லேருந்து வெளியில் வந்து ஃபாரஸ்ட் கிட்டே வந்துடுறீங்க. ஸோ அங்கே வந்து நடந்துகிட்ருக்கீங்க. நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டும் அந்தளவுக்கு சேஃப் இல்லை, இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் வேறு இருக்குமே, ஆனால் வந்து சிட்டியை விட இது ஒன்றும் மோசம் இல்லை, ஏன்னா அங்கே வந்து நிறையா கெட்ட பசங்களாக இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு சேஃப் இல்லை. இன்னும் இங்கே ஏதாவது இடம் பார்த்து நம்ம தங்கிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து லைட்டாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஸோ சீக்கிரமே இப்போ வந்து ஏதாவது இடம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் போகிறீங்க. போகும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வந்து மின்மினி பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து எல்லா பக்கம் பறந்துட்டுருக்கு. அந்த இடமே ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு மேஜிக்கல் ஃபேரி டெய்லெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு இப்போ வந்து பயமாக இல்லை, இங்கே அனிமல்ஸ்லாம் வந்து வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்கணும் உங்களுக்கு பயமாக இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதை ரசிச்சுட்டே இருக்கீங்க. அதை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அதை ஒன்று பிடிக்கிறீங்க. அதை பிடிச்சிட்டு நீங்கள் கையை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இது மின்மினி பூச்சி அதில் இல்லை, அது அப்படியே வந்து மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது மின்மினி பூச்சி மாதிரி இல்லை, ஏதோ வந்து ஸ்பார்க்கிள் மாதிரி தான் இருக்குது. எங்கேருந்து இது வருதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து ஃபாரஸ்ட்குள்ளே போனால் ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி வந்து இருக்குது. அது ரொம்ப
பழசாக வந்து யாருமே அங்கே தங்காத மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக எல்லாம் உடஞ்சி போய் அப்படி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உள்ளே போய் வந்து இங்கே யாராவது இருப்பாங்களோ, ஒரு வேளை சீரியல் கில்லர் யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்துகிட்டே வந்து சரி யாராக இருந்தால் என்ன உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க. அங்கே வந்து நாக் பண்ணுறீங்க அங்கே போய் டோரை. அந்த ஆனால் வந்து அங்கே யாருமே இல்லை. அந்த டோரும் வந்து லைட்டாக உடஞ்சி போயிருக்கு. ஸோ அதில் வந்து உள்ளே போய் லைட்டாக வந்து தலையை விட்டு பார்க்குறீங்க, யாருமே அங்கே இருக்க மாதிரி இல்லை. இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப இருட்டாக வந்து டஸ்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக பூச்சி சவுண்டாக அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மறுபடியும் உங்கள் அம்மா அந்த ஸ்டெப் மாம் இருப்பாங்களே அவங்களோட ப்ரோ வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து பெஞ்சில் உட்காந்துட்டு, அதாவது சோஃபாவில் உட்காந்துட்டு வந்து யோசிச்சுட்ருக்காங்க, ஐயோ நான் தெரியாமல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ வந்து அவள் என்ன பண்ணிகிட்ருப்பாளோ, அவளுக்கு பசிக்குமோ இல்லை அவளை வந்து யாராவது வந்து எதாவது பண்ணிவிடுவாங்களோ, இல்லை இந்த நைட்டில் அவள் எங்கே போய் தூங்குவா அப்படின்னு வந்து உங்களை பார்த்தே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த மியாங்கிற அந்த பொண்ணு வந்து அம்மா விடுங்க, ஒரு தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க, அதை விட்டுட்டு எதுக்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவள் உங்களுக்கு வந்து என்னை விட அவளை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்லாம் வந்து கேட்டேனே, நீ கொஞ்சம் நேரம் தனியாக விடுறியா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனானே, உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுது. அப்போ தான் வந்து உங்கள் அம்மா வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது உங்கள் அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்களே இவங்க வந்து உங்கள் ஸ்டெப் மாம், அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் உங்களோட உண்மையான மாம். அவங்க வந்து நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஸோ அவங்க வந்து பெட்டில் வந்து படுத்துட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து இறந்துருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அப்போ தான் வந்து அவங்க ஸ்டெப் மாம் கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க, இது மாதிரி வந்து நான் இறந்துட போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், என்னோடய டாட்டருக்கு வந்து ஒரு அப்பாவும் இல்லை, அதுங்காட்டி வந்து அவள் வந்து இந்த மாதிரி அனாதையாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, அதுங்காட்டி நீ தான் வந்து அவளை வளர்க்கணும் அப்படின்னு. ஓகே, நான் வந்து உன்னோட பொண்ணை வந்து என் பொண்ணை நான் வளர்க்குறேன், அவளுக்கு வந்து ஒரு அக்கா கூட இருப்பாள், மியா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், யோனை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் அவளை வந்து ரொம்பவே நல்லா பார்த்துப்போம், அவள் என்றைக்குமே வந்து அம்மா இல்லை அப்படிங்கிற மிஸ் பண்ணுறத வந்து நான் ஃபீலே பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து உங்கள் அம்மா ப்ராமிஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இறந்தக்கப்புறம் இவங்க வந்து உங்களை அடாப்ட் பண்ணி வந்து இவங்க வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து யோசிச்சுட்டே வந்து சாரி பெஸ்டி, என்னால் வந்து உன்னோட பொண்ணை வந்து என்னால் நல்லா பார்க்க முடியல, நான் வந்து அவளை திட்டேன், இப்போ வந்து அவள் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல, அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து உங்கள் ப்ரோவையோ காமிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்குறீங்க, அங்கே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் வந்து அங்கே ஒரு சோஃபா இருக்குது, அதில் வந்து இருக்க டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு சரி இன்றைக்கி ஒரு நைட் வந்து நம்ம இங்கே இருந்துக்கலாம், இந்த கொஞ்சம் சேஃபான ப்ளேஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சோஃபாவில் போய் படுத்துக்கிறீங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து உங்களோட இது கணத்தில் வந்து இப்படி இப்படின்னு வந்து கிச்சு பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏதோ வந்து பூச்சி கொசு தான் ஏதோ பண்ணுது போல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே இங்கேருந்து போயிடு கொசு, இங்கே வந்து என்னை தொல்லை பண்ணாத, எனக்கு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க விடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கணத்தையே தட்டிட்டு வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் வந்து மறுபடியும் அதே மாதிரி பண்ணுறக்கும்போது கரெக்டாக நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. அப்போ யாரையோ பார்த்து நீங்கள் வந்து அப்படின்னு வந்து கத்திடுறீங்க. அப்புறம் அந்த இதில் வந்து அந்த ஏதோ வந்து ஓடி போய் வந்து அந்த டோர் பெயின் போய் ஒளிஞ்சுக்குது. அப்புறம் வந்து நான் இப்போ என்ன பார்த்தேன், நான் ஏதோ பார்த்தேனே, அது வந்துன்னு சொல்லிட்டு வந்து அது கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. யாரோ கண்ணை தான் நான் பார்த்தேன், யார் அங்கே இருக்கிறதோ ஒழுக்கமாக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே கூப்பிட்றீங்க. ஒரு வேளை அது சீரியல் கில்லராக இருப்பாங்களோ, இங்கே சிட்டியோட அவுட்டரில் இங்கே வந்து தங்கி எல்லாத்தையும் கொலை பண்ணுவாங்களோ, வச்சுச்சோ நம்ம வந்து சாக போகிறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிட்டேன். நீங்கள் கொஞ்சம் வந்து யோன் வந்து நீ பிரேவாக இருக்கணும், நீ வந்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் அது பின்னாடி இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் டோர் பின்னாடி தான் இருக்கீங்க, வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்து அந்த டோர் கிட்ட போகிறீங்க. அந்த டோர் கிட்ட வந்து போய் பார்க்கும்போது உங்கள் அந்த ஒரு பையன் வந்து அந்த டோரில் வந்து வெளியில் வரான். அந்த பையனோட ஃபேஸ் வந்து உங்களுக்கு சரியாக தெரியவே மாட்டேங்குது. ஆனால் வந்து அந்த பையன் வந்து ஒயிட் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கான், ஃபுல்லாக வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த மூணோட லைட் வந்து அந்த பிரேக் ஆகிருக்க அந்த விண்டோலேருந்து வரதில் வந்து அந்த பையனோட அந்த ட்ரெஸ் வந்து நல்லாவே தெரியுது. அப்புறம் வந்து அந்த ஸ்பார்க்கிள் மாதிரி மின்மினி பூச்சி மாதிரி ஒன்று வந்து வெளியே சுற்றிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த பையனை சுற்றி அப்படி வந்து ரவுண்டாக வந்து சுற்றிகிட்டே இருக்குது. அந்த வெளிச்சத்தில் வந்து அந்த பையனோட மூஞ்சி வந்து ரொம்பவே அழகாக வந்து உங்களுக்கு தெரியுது. அப்போ தான் அந்த பையனோட மூஞ்சி வந்து நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. அவங்க வந்து ஃபேஸ் வந்து அப்படியே வந்து ஒரு சீரியல் கில்லரோ இல்லை ஹியூமன் மாதிரியே இல்லை, ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த ஒரு பையன் வந்து இவ்வளோ அழகாக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒயிட்டில் தான் வந்து இருப்பார். அதை பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இவ்வளோ அழகாக ஒருத்தவங்க இருக்க முடியுமா அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கீங்க. அந்த
மின்மினி பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே இனிமேல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. அதில் வந்து அவரோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக வந்து தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதோட வந்து இந்த எஃப்எஃப் வந்து இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன அது யார், நீங்கள் எப்படி வந்து டயாங்கோட வந்து ஃப்ரெண்டாக இருங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த பார்ட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்ட்லாம் வந்து இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நம்ம ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. நெக்ஸ்ட் பார்ட்லாம் வந்து நான் இந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி விஎஃப்எஃப் வந்து போடுங்கக்கா அப்படின்னு 2-3 பாப்பாங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதுங்காட்டி தான் வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வி பையர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜேகே பையர்ஸ் இது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிஎஸ் ரிலேட்டடான வீடியோ இல்லைனா கேபாப் ரிலேட்டடான ட்ராமா ரிலேட்டடான வீடியோ ஏதாவது வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து போடுவேன். நம்ம வந்து சவுத் கொரியா கேபாப் ட்ராமா எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அதான்டா. ஓகே, வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து தேங்க்யூ கைஸ். சராங்கே போரா ஹே ஃபேமிலி. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.